ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டைக்கோஸ் வச்சு சூப்பராக இப்போ நம்ம செய்ய போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதுக்கு நான் முட்டைக்கோஸ் பாருங்கள், இது மாதிரி பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது முட்டைக்கோஸ் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கூடவோ குறைக்கவோ செஞ்சிடலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா நான் கோஸ் எவ்வளோ எடுத்துருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா சோள மாவு, அதுக்கப்புறமா கரம் மசாலா எடுத்துருக்கேன் கொஞ்சமாக, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக நான் பொட்டுக்கடலை மாவு, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே போடுறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே கடலை மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் இதை எல்லாத்தையும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபுட் கலருக்காக நான் கேசரி பவுடர் சேர்த்துறேன். உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அது போல் நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது பக்கோடா பதத்துக்கு நம்ம எடுத்து போடுற அளவுக்கு இது வரணும். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் இது பக்கோடா நம்ம சில்லி எண்ணெயில் பொரித்து எடுக்கிற அளவுக்கு நமக்கு கையில் எடுத்து போட வரணும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மாதிரி இருக்கணும் பாருங்கள். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம இதையை அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். இல்லை நீங்கள் 1/2 hour ஊற வைக்கணுன்னா கூட நீங்கள் 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சூப்பரான முட்டைக்கோஸ் சில்லி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பொரித்து எடுக்கிறதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு இரும்பு கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், போட்டாச்சு. இது ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் 1 டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் முட்டைக்கோஸ் வீட்டில் வாங்கினீங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு எல்லோரும் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இது சாதத்துக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸ் சில்லி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், கேபேஜ் சில்லி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த கேபேஜ் சில்லி நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்காக சூப்பர் டீ ரெடியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் டீ காஃபியோட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.